வணக்கம். கீரையா? ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தனியாத்தூளும் இதில் சேர்த்துக்குங்க. கடைசியாக கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதும் அதில் கடுகு, சீரகம் சேர்த்துக்குங்க. ரெண்டுமே பொரிஞ்சதும் இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டும் இது எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் இந்த எண்ணெயில் நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி திக்காயிடுச்சு. இந்த டைமில் நான் பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரையை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த கீரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த கீரை கழுவணும் இல்லைங்களா, அந்த ஈரமே போதும். இப்போ அடியிலேருந்து நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கீரை நல்லா வதங்கி உங்களுக்கு சுண்டு வந்துடும். கொஞ்ச நேரம் இதே போல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கீரைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க. ஏற்கனவே மசாலாவுக்கு தான் சேர்த்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்து வதங்கி நல்லா திக்காக வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ டேஸ்டியான கீரை தொக்கு ரெடி. இது சூடான சாப்பாட்டுக்கு பசங்களுக்கு போட்டு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம், இன்னும் வீடியோ முடியலைங்க. இப்போ இந்த கீரையை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே கடாயில் கொஞ்சமாக சாப்பாடை போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. பசங்க இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.